மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வகுப்பு தலைப்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச தலைப்பு, தசாபுக்தியில் கிரக வலிமை. ராகு இஸ் த ஸ்வீட் ராஸ்கல் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ராகு ஒரு கணிக்க சிக்கலான ஆனால் ஒரு சுவாரஸ்யமான கிரகம். நம்ம வகுப்புகளில் கூட அதிகம் வியூஸ் போனது, அதிகம் பேர் விரும்பியது, அதிகம் பேர் ஆர்வத்தோடு கலந்து கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் ராகுவை பற்றி நான் நடத்திய ஒரு 7-8 வகுப்பு தான். அந்த அளவுக்கு ராகுனாலே எல்லாருக்கும் ஒரு தலை சுத்துற கிரகம். இதை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு, அதனால் இதை பற்றி சொல்ல வேண்டாம். தசாபுக்தியில் ஏற்கனவே நிறைய பாடம் நடத்தியிருக்கிறேன். ராகுவை பற்றி இப்போ புதுசாக ஒன்று என்ன பேசுகிறதுக்கு இருக்கு. ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும், தன்னோடு இணைந்த கிரகத்தை போலவும், தன்னை பார்த்த கிரகத்தை போலவும் பலம் தரக்கூடிய ஒரு கிரகம். ராகுவிற்கென்று தனி காரகத்துவங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுவும் நாளைக்கு இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்கனால தான் சாரம் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ண முடியல. ராகு என்பது தனியாக காரகத்துவங்கள் எதுவும் இல்லாத, ராகுவிற்கென்று தனி பண்புகள் இல்லாத ஒரு ஆக்குபை கிரகம். அது ஒரு வீடை ஆக்கிரமிக்கின்ற கிரகம். காரகத்துவங்கள் என்கின்ற ஒரு அமைப்பு வரணும்னா அது ஒரு கிரக அந்தஸ்தோடு இருக்கணும். தனி காரகத்துவங்கள் தனி, அதனால தான் அதுக்கு ஆதிபத்தியங்களும் கொடுக்கப்படலை. ராகுவிற்கென்று தனி வீடுகள் கொடுத்தா தானே ஆதிபத்தியங்கள். ஒரு ஈர்ப்பு விசையோ கிரக பிரதிபலிக்கும் தன்மையோ இல்லாத ராகுவிற்கு தனி காரகத்துவங்கள் கண்டிப்பாக கிடையாது. ராகுவினுடைய காரகத்துவங்கள் அது எந்த இடத்துல இருக்கோ அப்படித்தான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ராகுவிற்கு தனி காரகத்துவங்கள்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மைண்டு வேறு மாதிரி போயிடும். ராகுவிற்கென்று தனி காரகத்துவங்களை சொல்லக்கூடிய நம்முடைய நூல்கள் பில்லி, சூனியம், மாந்திரிகம் அப்படி இப்படின்னு சொல்லுது. இதையெல்லாம் பாபத்துவமாக இருக்கும்போது, சனியின் அமைப்புகள் இருக்கும்போது, எந்தெந்த வீடுகளில் இருக்கிறாரோ அந்தந்த வீடுகளின் ஆதிபத்தியத்தை, காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராகுவிற்கென்று தனியான காரகத்துவங்கள் எதுவுமே இல்லை. ராகுவிற்கென்று பிரம்மாண்டம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ராகு ஒரு பிச்சைக்காரனை உருவாக்குவார். ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலும், ராகு அத்தி பூத்தார் போல அதீத சுபத்துவத்தன்மையோடு குரு சுக்கிரனுடைய தொடர்புகளை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த ராகு பிரம்மாண்டமாக வேலை செய்வார். அப்போ அந்த ராகு பிரம்மாண்டம் என்பதிலும் குறை இருக்கிறது. ஜோசியத்தை ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடியவன் நான். உயர்நிலை வகுப்புன்னு வந்தாச்சு. இந்த உயர்நிலை வகுப்புன்னு வந்துருச்சுனாலே உயர் அமைப்புகளுக்குள்ள சூட்சுமங்களை தான் சொல்லணும். ராகு அப்படி இப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு ராகுவை பற்றி புரிந்ததாக காட்டிக்கொண்டு ஏதோ ஒரு நிலையில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இங்கே அதிகம். அதுக்காக உனக்கு ராகுவை ஃபுல்லாக தெரிஞ்சிருமாயா அப்படின்னு கேட்டால், நான் கற்றது கைமண் அளவு என்றாலும் கூட ஒரு நிலையில் ராகு தசையை பூரணமாக அனுபவித்தவன் என்கின்ற முறையில் இந்த ராகு தசையை 20 வயதிலிருந்தே ஆவலோடு எதிர்நோக்கியவன். 20 வயசுலேருந்தே என்னுடைய 20 வயதுகளில், குறிப்பாக சொல்லப்போனால் அது என்னுடைய சூரிய தசையிலேனே சொல்லிடலாம். ஏன்னா எனக்கு கேது தசை வெறும் ஒரு 2 வாரம், 25 நாள்லேருந்து 15 நாட்களுக்குள்ளே தான் தசா இருப்பேன். அப்போ 20 வயதில் எனக்கு சுக்கிர தசை முடிஞ்சு போச்சு. சூரிய தசையிலேருந்து எனக்கு பலன் சொல்லுகின்ற ஒரு ஆர்வம், பலன் ட்ரை பண்ணுற ஒரு ஆர்வம், மற்றவர்களை பற்றி நீ யார், நீ எந்த லக்கணத்தில் பிறந்த, நீ எப்படி இருக்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சுற்று வட்டாரங்கள்லேயே ஒரு 20-21 வயதுகள்லேயே என்னிடம் பலன் கேட்க ஆட்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என் நண்பர்கள், என்ன தெரிஞ்சவங்க, ஏதோ இருந்தாலும் சொல்கிறாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சிறு வயதிலேயே என்னிடம் ஜாதக நோட்டை தூக்கி கொண்டு வந்தவர்கள் உண்மை நிறைய. அப்போ ஒரு 20 வயதிலேயே நான் பலன்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போதிருந்தே என்னுடைய ராகு தசையை பற்றிய ஒரு தீர்மானம் எனக்கு நல்ல தெளிவாக இருந்தது. ராகு தசையில் நான் பிரபலமானவனாக இருப்பேன் என்பதை என்னுடைய 20 வயதுகளிலேயே நான் கணித்தேன் அப்படிங்கிறதான் உண்மை. என்ன கணிப்பு கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சு. எழுத்தாளனாக இருப்பேன்னு கணித்தேன். ஒரு எழுத்தாளனாக வருவேன், நல்லா எழுத வரும், ஒரு பிரபலமான எழுத்தாளராக இருப்பேன். உண்மை என்ன, சுஜாதாவுக்கு பிறகு நான் தான் பெரிய எழுத்தாளனாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் சுஜாதா ஐயாவிற்கு பிறகு பிரிண்டிங் மீடியாவே இல்லையே, எழுத்தே இல்லாமல் போயிடுச்சே. அப்புறம் எப்படி சுஜாதா என்கின்ற ஒரு மகா மனிதன், ராட்சசன், சுஜாதாவை பற்றி நினச்சா உடம்பு சிலுக்கம். மனுஷப்பிறவியே கிடையாது. கடவுள் நேரடியாக சிருஷ்டி பண்ணி, பிரம்மன் நேரடியாக சிருஷ்டி பண்ணி அனுபவித்து போடா எழுத்தை ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் த ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச ஒரு பெரிய ராட்சசன் சுஜாதா.
அந்த ராட்சசனுடைய நிழல்களில் எங்களை மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு அற்ப ஆசை இருந்தது. என்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு ராகு தசையில் நான் வந்து ஒரு பெரிய எழுத்தாளனாக வருவேன் அப்படின்றத நான் வந்து ஒரு கணிச்சு வச்சுருந்தேன். ஆனால் ராகு தசையில் எழுத்தாளனாகத்தான் இருக்கிறேன். இப்போ இந்த ராகு தசையில் புதன் புக்தியில் நான் எழுதின அமைப்புகள் ராகு தசையிலிருந்து தான் நான் எழுதவும் ஆரம்பித்தேன். 2011 ராகுதசை ஆரம்பித்ததிலிருந்து நான் எழுத ஆரம்பித்தேன். ராகுதசை சுயபுக்தியிலிருந்து தான் ஜோதிட எழுத்தாளன் ஆனேன். அதில் எழுத்தாளனாக இருக்கிறேன், பிரபல எழுத்தாளனாகவே இருக்கிறேன், ஆயினும் ஜோதிட எழுத்தாளனாக இருக்கிறேன். அதுதான் உண்மை. சரி, இந்த அமைப்பில் ராகுதசையை பற்றி நிறைய சொல்லியாச்சு. கமெண்ட்டை கூட பார்க்க போகிறதில்ல. ராகுவை பற்றி பேசினா பேச்சு தண்ணி இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் கூட நம்ம நடத்திக்கிட்டே இருப்பேன். ஆனால் ராகுவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாயை பற்றி ஒரு வகுப்பு நடத்தணும், அதுவே போரும்னு நிறுத்திட்டேன். சனியை பற்றி 2-3 வகுப்பு நடத்தணும். ராகுவை பற்றியும் குறைந்தபட்சம் ஒரு 3 வகுப்பு நடத்த வேண்டியிருக்கும். இங்கே கமெண்டெல்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லை. ராகுவை பற்றி சொன்னாலே ஊறிக்கொண்டிருக்கும். அப்படியே தண்ணி என்னது தொட்டனை தூரும் மணற்கேணி கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் வந்து ராகுவை பற்றி பேச 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 ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கும். ராகு வந்து கணிக்க சிக்கலான இன்ஃபினிட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு ஒரு நிலையில் 9-10 குடையோடு சேர்ந்துருக்கணும். ஒவ்வொன்றா நான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு அமைப்புகளாக உங்களுக்கு ராகுவுடைய நிலையை சொல்லுகிறேன். ராகுவுடைய நிலை என்ன? ராகு தசாபக்தியில் டக்குன்னு கணிக்க போகிறீங்க. ஒரு ராகுவோட தலையில் அப்படியே மண்டையில் வந்துடணும். ஒரு இடத்துல ராகுவை நம்ம கணிக்க போகிறோம். அப்போ அந்த ராகுவை கணிக்கும் போது பழமையான நூல்களில் ஆமேடம், எருதுசுரா, நண்டுகண்ணி, 5 இடத்தில் கேந்திரங்களில் இருந்தால் அது இது எதுவுமே வேண்டாம். முதல்ல ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார்? ராகு அந்த ஸ்தான பலத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா? வீடு கொடுத்தவன் உச்சமானால் அந்த ஸ்தான பலத்தை ராகு செய்வார் இல்லையா? எந்த ஸ்தானமாக இருந்தால் என்ன? 8ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. அப்போ 8ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னால 8ஆம் இடத்தை கெடுப்பார். அப்போ ஆயுளை கெடுப்பார். ஆனால் 8ஆம் அதிபதி உச்சமாக இருந்தால் 90 வயசுலேருந்து ராகு உட்கார்ந்த காரணத்தினால 30 வருஷம் குறையும். ஆனாலும் 120 வயசுலேருந்து 90 குறையும். சரி, ஒவ்வொன்றா இப்போ தெளிவாகவே நடத்துகிறேன். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்க வேண்டும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்க வேண்டும். அமைப்புகளில் எப்படி சொல்லப்படுகிறது? ராகுவை பற்றி எப்படி சொல்லப்படுகிறது? ஆமேடம், எருதுசுரா, நண்டுகண்ணி 3, 6, 11ஆம் இடங்கள் 10ஆம் இடங்களையும் அதில் சொல்லுவாங்க. ராகுவிற்கு ஆமேடம், எருதுசுரா, நண்டுகண்ணி, அதாவது கடகம், ரிஷபம், மகரம், கன்னி, இது ஒரு பொதுவானது தான். இதை மட்டுமே வச்சுக்க கூடாது. மேஷம் ஆகிய இந்த 5 வீடுகள் ராகுவிற்கு ஓகே அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த 5 வீடுகள்லையும் இருந்தால் மட்டும் அவர் நல்ல பலனை செய்வாரா? நிச்சயமாக இல்லை. சரி, 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள், இதில் நல்லதை செய்வாரா? இல்லை. அப்போ கூட இல்லை தான். 10ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்தா தொழிலை கெடுக்கத்தான் செய்வார். கெடுத்துத்தான் அப்புறம் நன்மையை செய்வார். அப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் தான் இருக்கும் வீட்டை கெடுத்து பலன் செய்யக்கூடிய ராகு தம்பியை கெடுப்பார், எதிரியை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார், மூத்த அமைப்புகளை லாபத்தை கெடுப்பார், 2வது மனைவியை கெடுப்பார் என அந்த பாவகங்களை கெடுத்துத்தான் பலன் செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, தன்னை பார்த்த இணைந்த வீட்டு அதிபதி பலனை செய்வார். தன்னை பார்த்த, அதாவது இந்த ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பார்த்த இணைந்த இதுக்கடுத்து ஒன்று 4வது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா கேந்திர கோணாதிபதிகள் இணைவு. இதைத்தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லிட்டேன். கேந்திர கோண இணைவு. இதில் தான் நம்ம நிறைய விஷயங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்தா கடகம், ரிஷபம், மகரம், கன்னி, மேஷம் இது பொதுவானது தான். இதில் இருந்தாலே அவர் நல்ல பலன்களை செஞ்சிருவார்ன்றதை நீங்கள் சொல்லிடவே கூடாது. மூல நூல்கள் எப்போதுமே பொதுவானதா. அந்த மூல நூல்கள்ன்ற போதே எனக்கு சில விஷயங்களில் குப்பைனே வந்துடுது. அது எதாவது சொல்லி தொலைக்கிறேன், உடனே வந்து ஆச்சா பூச்சான்னு பிடிச்சிக்கிறாங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது இதில் இருந்தாலே எனக்கு கடகராக நன்மை செய்யும், ரிஷபராக நன்மை செய்யும், மகராக நன்மை செய்யும்லாம் சொல்லக்கூடாது. ரிஷபராகு சுக்கரன் நீச்சனுடைய வீட்டில் இருந்துட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. ரிஷபராகு நீச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலே பலன் செய்ய மாட்டார். மகராகு நீச்ச சனியுடைய வீட்டில் இருந்தாலே பலன் செய்ய மாட்டார்.
கன்னியில் இருக்கிற ராகு, கன்னி நீச்சமாக புதன் நீச்சமாக இருந்தால் பலன் கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஆக முன்ன சொன்ன விஷயங்களில் நம்மளுடைய நுணுக்கங்களை கண்டிப்பாக ராகுல பார்த்தணும். இப்போ ராகு திசைக்கு உதாரண ஜாதகங்கள் கூட கண்டிப்பாக உண்மையான ஜாதகங்களை போட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரியான ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த விஷயங்களுக்கு நீங்கள் ரிப்பீட் போயிடணும். கடகம், ரிஷபம் இந்த மாதிரியான இடங்கள், அதை விட சரராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை செய்வார். ஆயினும் எல்லாவற்றிற்கும் வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும். டெஸ்பாசிட்டராக என்னமோ சொல்லுவாங்க, வீடு கொடுத்தவன் வலு, அது ரொம்ப பெரிய முக்கியம். வீடு கொடுத்தவன் வலு என்பது ராகுவிற்கு மிகப்பெரிய முக்கியம். எந்த இடத்துல ராகு உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராகு அந்த வீடு கொடுத்தவனுடைய ஆதிபத்தியங்களையும் அந்த வீடு கொடுத்தவனுடைய காரகத்துவங்களையும் அதற்கு பிறகு தான் எங்காவது சுபத்துவமாகி இருந்தால் கலந்து கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். இதாங்க ரொம்ப பெரிய பாயிண்ட். கலந்து, இப்போ நான் சொன்னது முடிஞ்சு போச்சா? ஒரு கிரகம் உச்சமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த கிரகம் உச்சமாக இருக்குன்னா என்ன பண்ண போகுது? அதனுடைய ஆதிபத்தியங்களை கடுமையான வகையில் நல்லா கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சனி உச்சமாக இருக்கிறார். சனி எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீடுகளுக்கான அமைப்புகளை, உச்சம் என்பது என்ன? ஸ்தான பலம். திக்பலம் என்பது என்ன? உச்சத்திற்கு அடுத்த ஓரளவுக்கு ஸ்தான பலம். கரெக்டா? முதல்ல வந்து ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அது எந்த கிரகமாக இருக்கட்டும், 3, 6, 8, 12 எது வேணாலும் இருக்கட்டும், அந்த உச்சம் அடைகின்ற கிரகம் தான் அந்த ஜாதகருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஆதிபத்தியங்கள் என்கின்ற தன்மையில். அதற்கு பிறகு அது தன்னுடைய காரகத்துவங்களின் வாயிலாக தரும். கரெக்டுங்களா? இப்போ நல்ல கிரகம் உச்சத்தை அடைந்திருந்தால் மிகப்பெரிய யோகங்களை தரும். தீய கிரகங்கள் உச்சத்தை அடைந்திருந்தால் அதனுடைய தன்மை என்று சொல்லப்படக்கூடிய காரகத்துவங்களை தரும். அதைத்தான் நன்மைன்றதை தன்மை அப்படிங்கிறதுல பாவகரங்களுடைய சூட்சும உள்ள அமைப்புகளை நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். அதை மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆயினும் எந்த கிரகமாக இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் செவ்வாயோ சனியாகவோ இருந்தாலும் கூட அவர் உச்சமாக இருப்பது நல்லது. சரி, பாவ கிரகங்களுடைய சூட்சும உள்ள அமைப்புகளில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இப்போ உண்மையை சொல்லப்போனால் பாதகாதிபதி சப்ஜெக்டே வந்து பாதகாதிபதி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கோணங்களுக்கு பாதகாதிபதி சப்ஜெக்ட் என்பது பாதகாதிபதிகளுடைய சூட்சுமங்கள்ன்ற ஒரு ஆர்டிகளில் எழுதியிருந்தேன் பாருங்கள். இதெல்லாம் விளக்க நூல்களையும் கிடையாது, மூல நூல்களையும் கிடையாது. பாதகாதிபதி என்பது உண்மையில் கேந்திரங்களுக்கு பாவர்கள் அதிபதிகளாக வருவார்களேயானால் நன்மை, கோணங்களுக்கு பாவர்கள் அதிபதியானால் தீமை என்கின்ற சப்ஜெக்டில் தான் பாதகாதிபதி வருது. பாதகாதிபதி சப்ஜெக்டில் எவருக்கு கோணமாக அவர் வரும் பொழுது அவர் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் அமைப்புகளில் வருவார். இதை வந்து கொஞ்சம் கடக லக்கணத்திற்கு செவ்வாய் கோணாதிபதியாக வரும் பொழுதும் சனி வந்து கோணாதிபதியாக வரும்போதும் அந்த அமைப்புகளை அப்படியே தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் சில விஷயங்களை எழுதியிருக்கிறேன். அதுலேயும் ராகுவை பற்றி சொல்லியிருப்பேன். ராகு 11ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ வலுப்பெறும் பொழுது அவருக்கு உச்சமாக வீடு கொடுக்கக்கூடிய சனியோ செவ்வாயோ 12ல் அப்படியே மறைவாங்க, இல்லை 8ல் மறைவாங்க. அது ஒரு பெரிய நன்மை. உண்மையை சொல்லப்போனால் விருச்சிக லக்கணம், இந்த விருச்சிக லக்கணத்திற்கு 3ல் ராகு இருக்கிறார். வீடு கொடுத்த சனி உச்சமாகணும்னா 12ல் தான் உச்சமாவார். இது ஒரு அமைப்பு. அப்போ 3ல் இருக்கக்கூடிய ராகு 3, 6, 10, 11 நல்லதுன்னு சொல்கிறோமா? மிதுன லக்கணம் 11ல் ராகு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாகணும்னா இங்கே 8ல் மறைஞ்சு தான் உச்சமாவார். இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த சப்ஜெக்டெலாம் கொஞ்சம் நுணுக்கமான சப்ஜெக்டு. பாவர்கள் உச்சமாகும் பொழுது எங்கு மறைவு அமைப்புகளில் அமருகிறார்களோ அப்பொழுது அந்த இடத்துல ராகு பலம் பெறுவார். சரி, ஒருவேளை இப்படியே விட்டுருங்க. சிம்ம லக்கணம் 6ஆம் இடத்துல ராகு உட்கார்றார். அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி 3ஆம் இடத்துல மறைஞ்சு இந்த 3, 6, 8, 12 வந்துடுதா? சிம்ம லக்கணம் 6ல் ராகு இருக்கிறார். அதாவது விருச்சிக லக்கணம் 3ல் ராகு இருக்கிறார். சரவீடுகளை பற்றி இந்த பேச்சு. சரவீடுகளில் இருக்கக்கூடிய ராகுக்கள் வலிமையானவர்கள். விருச்சிகத்திற்கு சரவீடு 3ஆம் வீடு. இந்த சரவீட்டில் அவர் ராகு இருக்கும்போது சனி உச்சமானம்னா 12ல் உச்சமாவார். மேஷத்திற்கு 11 கடுமையான வலிமையான சரவீடு. மிதுனத்திற்கு இந்த மிதுனத்திற்கு 11ஆம் இடமான சரவீடில் புரியலன்னு சொல்லி நான் ரொம்ப நிதானமாக நிறுத்தி சொல்கிறேன். ஒரு ஹையர் லெவல் சப்ஜெக்ட்.
புரியலை ஐயா கொஞ்சம் திருப்பி நடத்துங்க, இது வந்து எனக்கு கொஞ்சம் குழப்புது, புரியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த புரியாததை எப்படி புரியுதுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி புரியாததை சொல்லிடுங்க. பெரிய பெரிய கமெண்ட்டெல்லாம் கொடுக்காதீங்க, பார்க்கவே மாட்டேன். பெரிய பெரிய கமெண்ட்டெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு பார்க்கவே மாட்டேன். இந்த இடத்துல என்ன புரியலை அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, சரவீட்டில் இருக்கக்கூடிய ராகு சற்று உயர்நிலை அமைப்புகளை செய்யக்கூடியவர். சரவீட்டில் இருக்கக்கூடிய ராகு உயர்நிலை அமைப்புகளை செய்யக்கூடியவர். சனி செவ்வாயின் வீடுகள் சரவீடுகளாகி, சனி செவ்வாயின் வீடுகள் சரவீடுகளாகி அந்த வீடு 3, 6, 10, 11 போன்ற அமைப்புகளோடு வருமேயானால் அந்த வீட்டிற்கு, அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி செவ்வாய் போன்றவர்கள் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 மறைஞ்சு தான் உச்சத்தை அடைவாங்க. 3, 6, 8, 12 மறைஞ்சு தான். இதுதான் பாவகிரகங்களுடைய சூட்சும வலு அமைப்புகளை பற்றி நான் ஆரம்பத்தில் உருவாக்கின கோட்பாடு. இது நான் வந்து பாவகிரகங்களின் சூட்சுமலில் எழுதியிருக்கிறேன். அதற்கு உதாரணம், மிதுன லக்னம் சரவீடாகிய 11ஆம் வீட்டில் இவர் இங்கே இருக்கும் பொழுது, மிதுன லக்னத்திற்கு சரவீடாகிய 11ஆம் வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8இல் மறைந்து உச்சத்தை அடைவார். விருச்சிக லக்னம் சரவீடாகிய 3ஆம் இடத்தில் சனி அமரும் பொழுது அவருக்கு வீடு கொடுத்த சனி, ராகு அமரும்போது அவருக்கு வீடு கொடுத்த சனி 12இல் மறைவார். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடாகிய ராகு, சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடாகிய மகரத்தில் சரத்தில் சரவீட்டில் ராகு அமரும் பொழுது அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி 3இல் மறைவார். அப்போ இந்த மாதிரியான பாபர்கள் மறையக்கூடிய அமைப்பு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சனி 3இல் மறையிறது, சனி 12இல் மறையிறது, செவ்வாய் ஒரு நிலையில் 8இல் மறையிறது. ஒரு பக்கத்தில் நன்மையும் தீமையும் கலந்த அமைப்பில் மேஜரான நன்மைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த இடத்துல இப்படித்தான் வந்து பாவர்கள் இப்படிலாம் பார்த்தா தான் பாவர்கள் எப்படி பலன் தருவார்கள், எப்படி வேலை செய்வாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் சில விஷயங்களை இப்படி போட்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆக உபசய ஸ்தானங்களில் அவர், ஆனால் எந்த வீட்டில் இருந்தாலும் குரு சுக்கிர தொடர்புகள் நல்லது. அதனால் இந்த 3, 6, 10, 11 இருந்தால் தான் நல்லது செய்வாங்க. நம்ம வந்து மூல நூல்களில் பொதுவாக தான் சொல்லியிருக்கு. ராகுவை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட 15, 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ராகுவே வாழ்க்கையாக இருந்திருக்கிறேன். அப்போ நான் சொல்லக்கூடிய ராகுவை பற்றிய விதிகள் மட்டும் நான் தனியாக கொடுத்தேன்னு வைங்க. இந்த ராகுவை பற்றிய விதிகள் நான் தனியாக கொடுக்குறது எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாருனாலையும் தனியாக அதை பற்றி சொல்லிட முடியும். ஆக இந்த இடத்துல பார்த்த இணைந்த வீட்டு அதிபதியோடைய பலனை செய்வாங்க. பார்த்த இணைந்த வீட்டு அதிபதியோட பலனை செய்வாங்க. விருச்சிக லக்னம் ராகு 3இல் இருக்கிறார், சனி உச்சமாகி விட்டார். இப்போ இந்த சனி உச்சமாகி விட்ட போது இப்போ இந்த இடத்துல பார்த்த கிரகங்களுடைய இணைந்த கிரகங்களுடைய பலனை செய்வார். அப்படின்னா எப்படி வச்சுக்கணும்? சரி, ஒருவேளை சுக்கிரன் இங்கே வந்துட்டார், புதனும் இங்கே இருக்கிற, சூரிய புதன் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். சரி, உச்ச குருவாக இருக்கிறார், 5இல் செவ்வாய். இது வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஜாதகமாக மாறிவிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை குவாலிட்டியான ஜாதகமாக மாறிடும். சரி, இந்த இடத்துல சந்திரனை வேற போட்டுடுறேன். ஒரு உதாரணத்திற்கு இந்த இடத்துல ராகுதிசை இந்த இடத்துல வருமா? கண்டிப்பாக வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் இவர் பிறந்தால் சூரியன் வந்து ஒரு 3 வருஷம் இருப்பார், சந்திரன் 13 வயசு வரைக்கும் இருப்பார், செவ்வாய் 20 வயது வரைக்கும் இருப்பார், 38 வயது வரைக்கும் ராகுதசை நடக்கும். இந்த 38 வயதில் ஜாதகர் உலகின் உயரத்தில் இருப்பார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வீடு கொடுத்த ராகு சரவீட்டில் இருக்கிறார், குருவோடு பார்வையில் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கிறார், வீடு கொடுத்த சனி உச்சனாக இருக்கிறார். இவ்வளத்துக்கும் வலிமையானது என்ன? லக்னாதிபதி. லக்னாதிபதி லக்னம். இந்த இடத்துல ராகு இருக்கிறார். தசாபுக்தியில் கிரக வலிமையை எப்படி எடுப்பது? ராகு தசையில் சுக்கிரன் குரு எல்லாமே இருக்குது. 3 நாள் அவர் தான் செய்யணும். அதற்கடுத்து தன்னோடு இணைந்த கிரகம் சுக்கிரன் 2, 7 அவர் தான் செய்யணும். அவருடைய திசையில் செய்யணும். குரு
7 12 7 12 அவர் தான் செய்யணும். அதுக்கப்புறம் 2 5 அவர் தான் செய்யணும். இந்த 6 வீடுகளின் ஆதிபத்தியங்கள் அங்கே நடக்கும். சுக்கிரன் வந்து 7 12, குரு வந்து 2 5, இந்த 2 3 4 5 7 12 இந்த 6 வீட்டு ஆதிபத்தியங்களை இந்த ராகு தான் செய்வார். இப்போ இருக்கும் வீட்டின் அமைப்பை அவர் கெடுப்பார் என்பதையும் 3ஆம் இடத்தில் கவனத்தில் கொண்டு 3ஆம் இடத்துல அவர் ராகு இருக்கும்போது செவ்வாயின் நிலையை வைத்து உயிர் காரகத்துவங்களுடைய நிலையை வைத்து ஒருவேளை செவ்வாய் இப்படித்தான் இருந்தார், செவ்வாய் இப்படி இருந்தார், சனி ராகு தசை சனி புக்தியில், ராகு தசை செவ்வாய் புக்தி கடைசியில் தான் வரும். ராகு தசை செவ்வாய் புக்தி வரைக்கும் இவர் கண்டிப்பாக தம்பி தங்கைகளை விட்டு வைக்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ராகு தசை சனி புக்தியிலேயே, ஏன்னா இங்கே செவ்வாயின் வீடுகளில் யாரும் இல்லை, செவ்வாயின் வீடுகளை சந்திரன் தான் பார்க்குறார். இப்போ இந்த ராகு செவ்வாயின் வீடுகளை பார்க்கக்கூடியது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது பாபரான சனி மட்டும்தான். அப்போ விரயத்தில் இருக்கிறார். ராகு தசை சனி புக்தியில் தம்பியை தங்கையை இழப்பார், தம்பியை தங்கையை பிரிய வைப்பார். இந்த பாயிண்ட்டு எப்படி தசாபுக்தியில் கிரக அமைப்புகளை எப்படி எடுப்பது என்பதை பொறுத்து ஒருவேளை இது இழக்க வைக்கக்கூடிய அமைப்பு. ஒருவேளை செவ்வாய் வந்து வலிமையாக ஒரு இடத்துல குருவின் பார்வையில் இருந்தால் ராகுதசை சனி புக்தியில் தம்பி தங்கைகளை பிரிந்து வெளிநாடு வெளிமாநிலம், இவருக்கென்று தனியாக திருமணம், ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, இவர் தனியாக இப்போ இவர் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இவர் கல்யாணம் ஆகி இவர் தனியாக இவருடைய பொண்டாட்டி இவருடைய புருஷனோட இவர் தனியாக போகிறார் என்பது மாதிரி ராகுதசை சனி புக்தியில் சனி தன்னுடைய செவ்வாயின் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் 3ஆம் அதிபதி விரயத்தில் இருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையிலையும் இந்த அமைப்புள்ள ராகுதசை சனி புக்தியில் உயிரிழப்பா பிரிவா இழப்பா என்பது போன்ற அமைப்புகள் இருக்கும். எப்படி நான் வந்து லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்தேனோ, லக்னாதிபதி எவ்வளோ வலுவாக இருக்கிறாரோ அதை வச்சு தான் வருமானம். இவ்வளவு அருமையாக இருந்தும் லக்னாதிபதி பூரணமாக வலுவிழந்து விட்டால் அது பிச்சைக்காரனுடைய ஜாதகம், சம்பாதிக்க முடியாது. ராகுதசையில் அப்படியே லக்னாதிபதியும் லக்னத்தை குரு பார்க்கவில்லை, லக்னத்தை சந்திரன் பார்க்கவில்லை. இருங்க, இன்னொரு அமைப்பை போட்டுறேன். இப்போ இந்த அமைப்பு மாணவர்களுக்கு அப்படியே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த குருவையும் சந்திரனையும் நான் இடம் மாற்றிடுறேன், குருவையும் சந்திரனையும் இடம் மாற்றி விடுகிறேன். இப்போ செவ்வாய் இந்த இடத்துல கடுமையான பாபத்துவத்தை அடைந்து விட்டார். செவ்வாய் கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கின்ற நிலைமையில் சந்திரன் அமாவாசை சந்திரனாகி நீச்சனாகி இங்கே உட்கார்ந்து விட்டார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லேசாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. சுக்கிரன் மட்டும் இணைந்திருக்கிறார். இப்போ குருவை வேறு எங்காவது ஒரு இடத்துலேருந்து போட்டோம்னா இந்தாங்க, இப்போவும் குரு சுக்கிர தொடர்புகள் வந்து விட்டன. இப்பொழுதும் குரு சுக்கிரன் அதே ஜாதகம், கொஞ்சம் லேசாக மட்டும் மாற்றிட்டேன். என்ன லேசாக மாற்றிட்டேன்? பாக்கியாதிபதி அமாவாசை சந்திரனுக்கு பக்கத்தில் வந்துட்டார், குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. லக்னாதிபதி சனியோடு சேர்ந்து உச்ச சனியோடு சேர்ந்து பாபத்துவத்தை அடைந்து விட்டார். சுக்கிரன் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், 2ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறார், 2ஆம் வீட்டில் அட்டமாதிபதி இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் என்ன நடக்கும்? இந்த ஜாதகர் இவர் ஜாதகர் பிச்சைக்காரர், அப்படிலாம் பெரிய யோகங்கள் நடக்காது. லக்னத்தில் இருள் சந்திரன், லக்னத்தை யாரும் பார்க்கல, உச்சகுருவோ இந்த மாதிரியான அமைப்புகளோ பார்க்கல. லக்னத்தில் இருள் சந்திரன், அமாவாசைக்கு முதல் நாளான ஸ்தான பலத்தை இழந்த சந்திரன் இங்கே இருப்பது லக்னத்தை பலவீனமாக்குகிறது. லக்னத்தில் அமாவாசை சந்திரன் இருப்பது லக்னத்தை பாபத்துவமாக்குறது, லக்னத்தை பலவீனமாக்குகிறது. லக்னாதிபதி தனக்கு 12இல், அந்த வீட்டிற்கு 12இல் மறைந்து தன்னுடைய இன்னொரு வீடான 6ஆம் பாவகத்தை அப்படியே தொடர்பு கொள்கிறார். இவருக்கும் ராகுதசை வருது, ஆனால் இந்த இடத்துல ராகுதசை வராது. ஆனால் இது வந்து ஒரு வேறு லக்னமாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ராகுதசை வராது. ஆயினும் இந்த மாதிரியான லக்னம் பாபத்துவம், லக்னாதிபதி பாபத்துவம், லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் தன்னுடைய 6ஆம் வீட்டோடு, அதாவது நெகட்டிவ் வீட்டோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் ராகு எந்த சூழ்நிலையிலையும் ஜாதகர் பிச்சைக்காரராக இருக்கிறார். ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவராக இருக்கிறார், 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவராக இருக்கிறார். ஒரு 30,000க்குள்ளே தான் அவருடைய சம்பளம். 40 வயசில் ராகுதசை வருது, 30 வயசில் வேலைக்கு போனார், 15,000 ரூபாய் 20,000 ரூபாயில்.
அப்போ 40 வயசில் வரக்கூடிய ராகு திசையில் அவர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பில் அந்த 50,000த்தை 10,000 அதிகமாக்குவார். அதாவது இருக்கும் நிலையிலிருந்து தசாநாதனான ராகு சற்று அவரை உயரத்தில் கொண்டு வருவாரே தவிர இந்த சுக்கிரனோடு இணைந்து இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கண்டிப்பாக இவரை மல்டி மில்லியன் கோடீஸ்வரன் 1000 கோடிக்கு அதிபதி ஆக்கிட மாட்டார். புரிஞ்சதா? இப்போ மட்டும் புரியுதுன்னு கொடுங்க, அல்லது புரியலன்னு கொடுங்க. இந்த இடம் மகா சூட்சமமான இடம். ஒவ்வொன்றா அப்படியே விலைக்கு தர்றேன். இப்படிலாம் பார்த்தா தான் நீங்கள் யார் எப்படி எதிர்காலத்தில் எப்படி வருவார்ன்றதை சொல்ல முடியும். ஒரே நிமிஷத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை தலைகளாக மாற்றிட்டேன். ஒரே நிமிஷத்தில் தசாபக்தியை எல்லாமே தலைகளாக மாற்றிட்டேன். இந்த இடத்துல அதே சுக்கிரன், அதே குரு, ராகு அதே 3ஆம் இடம், அதே ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம். ஆனால் பாபத்துவமான சந்திரன், அமாவாசை சந்திரன் பாபத்துவமான லக்னாதிபதி, லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அமைப்புகளுக்கு எந்த இடத்துலையும் பெரிய தொடர்புகள் சுப தொடர்புகள் கிடைக்கல. அப்போ என்ன நடக்கும்? சரி, ராகு திசைக்கு உதாரணம் நானே வாழும் உதாரணமாக இருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 10-20 நாள் எனக்கு ராகு திசையில் செவ்வாய் பக்தி ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு 10-20 நாள் எனக்கு. அப்போ என்ன நடந்தது நல்லா பாருங்கள். என்னுடைய ஆதிபத்தியங்களின் அடிப்படையில் நான் எனக்கு நடந்த நல்லது கெட்டதுகளில் கூட நான் வெளிப்படையாக சொல்லிடுவேங்க. நான் நிச்சயமாக ஒரு ஆட்டோபயோகிராஃபின்னு வாங்களே, அது என்னது, சுயசரிதை, அதெல்லாம் நிச்சயமாக எழுதத்தான் போகிறேன். ஜோதிட ரீதியாக எழுத போகிறேன். எனக்கு இப்படிலாம் நடந்தது, இப்படிலாம் நடந்தது, எனக்கு இந்த நல்லது நடந்தது, இந்த கெட்டது நடந்தது, நான் இப்படி யோக்கியனாக இருந்தேன், நான் இப்படி அயோக்கியனாக இருந்தேன். மனுஷன் குணங்களின் கலவை தான். நான்லாம் யோக்கியன்லாம் கிடையாது, அதுக்காக நான் அயோக்கியனும் கிடையாது. மனிதன் கலப்பு குணங்களை உடையவன். எந்த இடத்துல யோக்கியமாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல அயோக்கியத்தனமாக நடந்து. எல்லா மனிதனும் யோக்கியன், எல்லா மனுஷனும் அயோக்கியன். ஆணையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பெண்ணையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் யோக்கியத்தன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய குணங்கள் அதிகமாக இருப்பவன், அயோக்கியத்தன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய குணங்கள் குறைவாக இருப்பவன் நல்லவன் சொல்லப்படுறாங்க. இதை அந்தந்த தசாபக்தி கிரகங்கள் தாங்க தரும். இப்போ இந்த இடத்துல 5-12 ராகு எந்த இடத்துல இருக்கிறாரு? 5-12 சுக்கிரனுடைய தன்மைகள். ராகு 2வது யாரோட சேர்ந்திருக்கிறாரு? 7-10. இந்த 4 வீடுகளின் பலன்களை எனக்கு 12ஆம் வீட்டின் வழியாக ராகு அருமையாக செஞ்சார். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அருமையாக செஞ்சார். இப்போ இந்த இடம் எனக்கு ராகு திசையே இல்லை, இது எனக்கு சுக்கிர திசையாகத்தான் இருந்தது. சுக்கிரன் என்ன கொடுப்பார்? நல்ல வீடுகள் கொடுப்பார், நல்ல வாகனங்கள் கொடுப்பார். வீடுகள், வாகனங்கள், தன்னை சுற்றியுள்ள, நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதே எப்படி சொல்கிறேன், தன்னை சுற்றியுள்ள பெண்களை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுப்பார். சுற்றி பெண்கள் இருக்கக்கூடிய சூழல்களை கொடுப்பார். ஒரு கார்மெண்ட்டில், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு கார்மெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்கள் தையல் அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண் சூப்பர்வைசர் மட்டும்தான் நடந்து போய்கிட்டே இருப்பார். அந்த முதலாளி எங்கேயாவது ரூமில் இருந்துக்கிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பார். இவங்க எல்லாருடைய ஜாதகங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த சுக்கிர ராகு அல்லது ராகு, இங்கே ராகுன்றதை விட்டுட்டு இங்கே சுக்கிரனா, இது இந்த கணக்கு உங்களுக்கு எப்போவுமே வந்துடணும். ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார் என்பதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இங்கே இருந்தால் சனி, இங்கே இருந்தால் சுக்கிரன், இங்கே இருந்தால் சந்திரன், இங்கே இருந்தால் செவ்வாய்ன்றது வந்துடணும். அப்போ எனக்கு என்ன நடந்தது? இப்போ நான் சொன்ன மாதிரி ராகுதசை சுயபக்தி வந்த உடனேயே எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. 5ஆம் இடத்தின் பலன்களை செய்தார் ராகுதசை சுயபக்தியில். ராகுதசை குரு பக்தியில் குருவோடு 22 டிகிரியில் இணைஞ்சிருக்கிற காரணத்தினால துல்லியமாக கணக்கு போட்டேன். பாப்பாவுடைய 4 வயசில் நமக்கு ஆம்பளை பிள்ளை என்ன கரெக்டாக அதே மாதிரி ராகுதசை குரு பக்தியில் நான் நினைத்த அதே அந்தரத்தில் குழந்தை பிறக்கிறது நம்ம கையிலே இருக்க. நீங்கள் என்னதான் போய் இத்தனைக்கும் என்னுடைய குழந்தைகள் இயற்கையாக பிறந்தவர்கள், நோ சிசேரியன். என்னுடைய 2 குழந்தைகளும் இயற்கையாக பிறந்தவர்கள்.
என்னுடைய 2 குழந்தைகளும் இயற்கையாக பிறந்தவங்க. அப்போ ஜோதிடம் வாழ்நாளே ஜோதிடமாக வாழும்போது நமக்கு எல்லா லெவல்லையும் அதை கொஞ்சம் இதில் தான் என்ன சொல்கிறேன், நம்மளை பார்த்துக்க தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட 12ஆம் இடத்து ஹோரையில் இப்போது நான் பயணம் போகணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோலேயே பஸ்ஸுலேயே போயிருக்கிறேன். 20-25 வயசில் அந்தளவுக்கு ஹோரைகள் அளவுக்கு ஜோதிடத்தை நுணுக்கமாக கணிச்சிருக்கிறேன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஜோதிடம் தேவரகசியம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நம்மளை உணர்ந்தா தாங்க அடுத்தவனுக்கு பலன் சொல்ல முடியும். நம்ம தான் அயோக்கியன்னு நமக்கும் தெரியும். நம்ம நல்லவன் எந்த இடத்துல நல்லா இருப்போம், எந்த இடத்துல அயோக்கியத்தனம் வரும், எந்த இடத்துல மனசு எப்படி எண்ணும், எந்த இடத்துல இது வரும், எண்ணங்கள் வரும்னு நமக்கு தானே தெரியும். ஆக ராகுவை பற்றி உணர வேண்டுமெனில், அது பாவகங்களை எதை தரும் என்பதை உணர வேண்டுமெனில், இப்போது நான் சொன்னதைப் போல எனக்கு 5-12ஆம் இடங்களில் பாபத்துவமே இல்லாமல் குருச்சுக்கிர தொடர்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ராகு 20 வயதிலிருந்து எனக்கு என்ன செய்யும். நானும் சாதாரணமாக 3ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் 3ஆம் அதிபதி திக்பலமாக இருப்பதால் 3ஆம் இடம் கடுமையான பாபத்துவம், 3ஆம் அதிபதி திக்பலம். அப்போ ஓரளவுக்கு ஃபேமஸாக இருப்பேன்னு தான் நினச்சேன். இப்போ கூட நான் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே தான் பிரபலமானவனாக இருக்கிறேன், ஜோதிடம் என்கின்ற துறைக்குள்ளே. நான் ஒன்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இல்லை, இந்திய பிரதமர் மோடி இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை, ஒரு தமிழ் சினிமா நடிகரோ இந்தி சினிமா நடிகரோ இல்லை. என்ன தமிழ்நாட்டில் ஜோதிடம் சார்ந்த துறைகளில் காலையில் டிவி பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியும், அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட துறைக்குள்ள வரையறுக்கப்பட்ட அளவில் நான் போலடைஞ்சவனாக இருக்கிறேன். அதற்கு காரணம் 3ஆம் இடம் பாவத்துவமாக இருந்தாலும் 3ஆம் அதிபதி சுபத்துவமாக திக்பலமாக இருக்கக்கூடிய தன்மை. இதே 3ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தெரிந்தவனாக ஒரு துறையில் இருந்திருப்பேன். ஏன் என்னையே சொல்லிக்கிறேன், இது உங்களுக்கே நீங்கள் வரணும். நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறது உங்களை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு அடியை எடுத்து கொடுக்குறேன். இப்போ ராகுதசை எனக்கு நடக்கலைன்னா நான் இன்னொன்று, இந்த ராகுதசையை சொல்வதற்கு எனக்கு சரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. ஏன்னா 17 வருஷம் கடந்துட்டேன். 17 வருஷம் கடந்து இன்னும் ஒரு மாதம், அடுத்த ஏப்ரல் மாதத்தில் நான் 14வது ராகுதசையில் செவ்வாய் பக்தி எனக்கு ஆரம்பிக்க போகுது. அதற்கடுத்து குருதசை வரப்போகுது. விளையாட்டு போல் ஒரு நண்பர் குருதசையில் சில இதில் பலன் கொடுத்துருந்தார், சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ராகுதசை கொடுத்ததை குருதசை புரிங்கம் கிடைக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான பலமொழி எல்லாம் மாணவர்கள் நம்பவே கூடாது. அப்போ இந்த இடத்துல 12ஆம் இடம் விரயம், செலவுகள் போன்ற அமைப்புகள் பெண்களால் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால சில நல்ல காரியங்களுக்காக செலவுகள். மாநாடு நடத்துகிறேன், 10 பைசா யார்ட்டையும் வாங்காமல் நடத்துகிறேன். அன்றைக்கி மாநாட்டில் எவ்வளோ செலவுன்னு சந்தோஷமாக கொடுக்குறேன். 10 லட்ச ரூபா செலவாகுது, 15 லட்ச ரூபா செலவாகுது. கடவுள் என்ன இவ்வளோ 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா யார்ட்டையும் கையில் காசு வாங்காமல் சொந்தமாக செலவு செய்யக்கூடிய அளவிற்கு என்னை வைத்திருக்கிறாரே இந்த ராகுதசையிலேன்னு சந்தோஷமாக கொடுக்குறேன். அன்றைக்கெலாம் சந்தோஷமாக தூங்குவேன். அன்றைக்கி சில பேருக்கு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவாச்சுன்னா தூக்கமே வராது. நான் 4 நாளைக்கு நிம்மதியாக தூங்குவேன் மாநாடு நடந்ததுன்னா. பாரியா ஜோசியத்தில் சம்பாரிச்சதை ஜோசியத்தில் செலவு பண்ணுறேன். இதற்கு காரணம் 12ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ராகு. இந்த 12ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல செலவுகளை கொடுக்கக்கூடிய ராகு. ஒரு மாநாடு 2000 பேர், 1800 பேர், 1500 பேர், கிட்டத்தட்ட 5 வேளை சாப்பாடு, ஒரு பெரிய மண்டபம், ஒரு அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வசதியான அமைப்புகள், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப்பும் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ செலவாகுன்றதை கணக்கு போடுங்க. இதெல்லாம் நானாக செலவு பண்ணுறேன், நான் செலவு பண்ணல, ராகு செலவு பண்ணுறார். ராகு தான் கொடுத்தாரு, ராகு தான் செலவு பண்ணுறார். ஏன் எனக்கு இந்த 10 லட்ச ரூபாய் செலவு வச்சுக்கிட்டு பக்கத்தில் கூடுவாஞ்சேரியில் ஒரு இடம் வாங்கி போட தெரியாதா? போட மாட்டேன். ராகுவின் குணம், லக்னத்தின் குணம். சரி, இந்த இடத்துல நான் இப்போது சொல்லிக் கொடுத்த மாதிரி அர்த்த சந்திரன் தான் என்னுடைய லக்னத்தை பார்க்குறார். பாதி ஒளி பொருந்திய சந்திரன் தான் என்னுடைய லக்னத்தை பார்க்குறார். நான் ஒன்றும் அம்பானியோ அதானியோ இல்லை. லக்னாதிபதி நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். ஆயினும் அவர் நீச்ச பங்கத்தை அடைந்திருப்பது லக்னாதிபதி இங்கே இருப்பார் அம்சத்தில். ஆக இந்த இடங்களை அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா எந்த பாவகம் எப்படி ராகுவில் செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எந்த பாவகம்
சரி, இந்த ராகுவை மகர ராகு, சிம்ம லக்னம், சனி நீச்சம் போட்டு உங்களை வாட்டி எடுப்பார். சனி நீச்சம். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் அல்லது இந்த இடத்துல பாவத்துவமாக, ஏன்னா இந்த இடத்துல சனி பார்த்துடுறாரு. சனி பார்த்து விட்டுக்கிட்ட நிலைமையில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சூரியனை நீச்சமாக போட்டுடலாமா? சூரியனை நீச்சமாக போடலாமா? இல்லை சூரியனை இப்படி போடலாமா? இந்தாங்க, சூரியன் சந்திரன். இப்போ இந்த இடத்துல கிரகண தோஷம் வந்துடுது. இந்த இடத்துல கிரகண தோஷம் வந்துடுது. சுக்கிரனையும் புதனையும் இந்த பக்கம் போட்டுருங்க. இப்போ சனி இங்கே வந்தாச்சு. இப்போ குரு இவர்கள் யாரையுமே பார்க்கக்கூடாது. குரு இவர்கள் யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னா எப்படி போடணும்? இங்கே குருவை போட்டலாம். அப்போ சனியை கூட பார்ப்பார். இங்கே குருவை போட்டால் கரெக்டு. சுக்கிரனையும் புதனையும் மட்டும் பார்ப்பார். ஆனால் லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லக்னத்தை கூட பார்க்கக்கூடாது. அப்போ குரு எங்கே போடலாம்? குரு இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் லக்னத்தை பார்ப்பார், லக்னாதிபதியை பார்ப்பார். இங்கேயே போட்டுடலாமா? குரு இங்கேயே போட்டுடலாம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குரு சுக்கிர புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சிம்ம லக்னம். ஆனால் அவர் ஏதோ கேட்டிருந்தார், சஷ்டாஷ்டகமாகவா? ராகு நீச்சனின் வீட்டிலோ அல்லது நீச்சபங்கமான கிரகத்தின் வீட்டிலிருந்து சுபரின் தொடர்பு இருந்தால் என்ன? சுபரின் தொடர்பில் இருந்தாவா? சரி, முதல்ல இப்படி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சுபரின் தொடர்புகளை சொல்கிறேன். நல்லா பாருங்கள், சிம்ம லக்னம், 6ஆம் இடத்தில் ராகு. 6ஆம் இடத்தில் ராகு கிரகண தோஷத்தில் சூரியனையும் சந்திரனையும் கிரகண தோஷத்தில் வச்சிருக்கிறார். 12ஆம் இடத்தில் சூரியன் மறைந்து இந்த இடத்துல எந்த செவ்வாயை ஒரு இடத்துல இந்த இடத்துல போடணும். செவ்வாய் எப்படி போடலாம்? இந்த இடத்துல போட்டால் பரிவர்த்தனை அடைவார். நீங்கள் நினச்ச மாதிரி செவ்வாய் போட்டு பரிவர்த்தனை போட்டுடலாமா? சரி, இந்த இடத்துல செவ்வாய் பரிவர்த்தனை. செவ்வாய்க்கு மட்டும் குருவின் பார்வை. குரு சுக்கிர அமைப்பு இல்லை. இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதி எந்த இடத்துலையும் சுபத்துவத்தை அடையலை. இந்த இடத்துல ராகுதசை கடுமையான மோசமான பலன்களை ஜாதகருக்கு செய்யும். கடுமையான மோசமான பலன்களை, அதாவது இந்த இடத்துல வேணால் சந்திரன் வராது. சந்திரனை தூக்கி மேலே கூட போட்டுடலாம். எல்லாத்துக்கும் அப்படியே தெரியட்டுமே. இப்போ இது சந்திரதசை, ராகு இதில் வரும். இப்போ இந்த குருவை மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். சரி, குருவை இப்படியே போட்டுடுறேன். குரு வந்து சனியை பார்க்குறாருன்னு போட்டுடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலவீனம், 12இல் மறைந்திருக்கிறார். லக்னாதிபதி பலவீனம் அடைந்திருக்கின்ற இந்த அமைப்பில் ராகு 6ஆம் இடத்தில் இருப்பது, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் நீச்சனாவது. ஆனால் அவர் நீச்சனாக இருந்தாலும் கூட பரிவர்த்தனை அமைப்புகளில் குருவின் பார்வையில் இருக்கிறார்ன்றது சனி தசைக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். சனி தசைக்கு மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல நுணுக்கமான ஒரு வித்தியாசத்தை காட்டியிருக்கிறேன். ராகு நீச்சனின் வீட்டில் இருக்கிறார், நீச்சனின் பார்வையில் இருக்கிறார். இந்த நீச்சனின் பார்வை வேணால் குருவின் பார்வையால் மட்டுப்படும். கடுமையான பாவத்துவமாக இருந்த ராகுவை சனி பார்த்தாரே ஆனால் ராகு பேயாட்டம் ஆடுவார். ஆனால் இங்கே கடுமையான பாவத்துவத்தை அடையலை. நீச்ச சனி குருவின் பார்வையால் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த இடத்துல நான் பார்வைகளின் அமைப்பில் சொல்லிக் கொடுத்த வித்தியாசங்களை மாணவர்கள் அப்படியே கொண்டு வந்து விட வேண்டும். இந்த இடத்துல குருவின் பார்வையில் இல்லைன்னா சரி, இப்போ வேறு மாதிரி வேணா போடுறேன், மறுபடியும் வேறு மாதிரி போடுறேன். மறுபடியும் வேறு மாதிரி போடுறேன். இப்போ இந்த சனியின் பார்வைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சே ஆகணும். ஒரு கற்பனை ஜாதகத்தை போடுறது கடுமையான சிக்கல். நான் இப்படி போடுறேன். செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகள் வரத்தான் செய்யும். குருவை இங்கேயே போட்டுடுறேன். 4 கிரகங்கள் ஒன்றோடு இருக்கின்றன. குரு சந்திரன் சுக்கிரன் புதன் 4வரும் ஒன்றோடு இருக்க, இங்கே செவ்வாயும் சனியும் அப்படியே ராகுவை பார்க்க சனி கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். செவ்வாய் பார்த்த சனி யாரை பார்க்கிறாரோ அவரை கடுமையாக கெடுப்பார். செவ்வாய் பார்த்த சனி, ராகுவோடு இணைந்த சனி, அமாவாசை சந்திரனோடு இணைந்த சனி, இந்த அமைப்புகளில் அவர் யாரை பார்க்குறாரோ அது கடுமையான ஒரு பலன்களை செய்யும். இந்த இடத்துல ராகு தசையும் கெட்டது, குரு தசையும் கெட்டது, சனி தசையும் கெட்டது. இந்த ஜாதகர் ஒரு மாதிரியான ஜவுளி கடை குமாஸ்தான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அப்படிலாம் ஒரு பெரிய நன்மைகள் இல்லாத ஒரு அமைப்பு. ஒரே நேரத்தில் ராகுவை சனி செவ்வாய் இருவரும் பார்க்கும்போது அந்த சனி செவ்வாயுடைய அத்தனை பலன்களையும் அவர் செய்வார். சரி, சனியுடைய என்ன செய்வார்? இந்த இடத்துல ஆதிபத்திய ரீதியாக வந்து விடுவோம். ஆதிபத்தி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். நீச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவர் சனி செவ்வாயுடைய தன்மைகளை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் சனியின் 6, 7, செவ்வாயின் 4, 9,
லக்னாதிபதியின் 1 ஆகிய பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி பார்க்கிறார், 4 9 குடையவர் பார்க்கிறார், 6 7 குடையவர் பார்க்கிறார். சரி, இந்த இடத்துல 4ஆம் அதிபதி பாபத்துவம் 4ஆம் வீட்டிற்கு 12. 4ஆம் வீட்டின் பலனை செய்ய மாட்டாரு, நல்லா செய்ய மாட்டாரு, நோ குட். நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கம். அன்பு மாணவர்களே, பெங்களூர் வெங்கட்ராமனுடைய கேள்வி கொஞ்சம் சூட்சுமமான கேள்வி. 4ஆம் வீட்டிற்கு 12இல் செவ்வாய் மறைந்திருக்கிறார். 4ஆம் அதிபதி பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார். 4ஆம் காரகனாகிய சந்திரன் சுக்கிரன் புதன் போன்றவர்கள் முதல்ல பாபத்துவத்தை அடைந்து அப்புறம் தான் குருவோட, இன்னும் சொல்ல போனால் சந்திரன் கடுமையான பாபத்துவம் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல 4ஆம் வீட்டின் நற்பலன்களை தர முடியாத நிலைமையில் ராகு இருக்கிறார். 9ஆம் வீட்டின் அதிபதியாகி 9ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்கிறார் செவ்வாய். இந்த செவ்வாய் தசை இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்ல, செவ்வாய் தசையில் 4ஆம் வீட்டு பலன்கள் செய்யாதில்ல, செவ்வாய் தசையில் 9ஆம் வீட்டு பலன்களையும் கெடுத்திருப்பார்ல. இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டு பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பாக்கியாதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் பாக்கியத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினால தாய் தகப்பனை பாதிச்சிருப்பார் இல்லையா? அந்த ஜாதகத்திற்கு தகப்பனை குறிக்கக்கூடிய சூரியன் கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்க, தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் முதல்ல பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் தாயும் தந்தையும் கெட்டு 4 9ஆம் இடங்கள் இந்த ஜாதகத்திற்கு கெட்டு இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த இடத்துல ராகு முழுக்க முழுக்க தன்னுடைய தசையில் 6ஆம் வீட்டின் பலன்களை மட்டுமே அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு. என்னங்க, 6ஆம் வீட்டின் அதிபதி அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறார், 7ஆம் வீட்டின் அதிபதி அந்த வீட்டிற்கு 3இல் இருக்கிறார். ஆக 7ஆம் வீட்டிற்கு 3இலும் 6க்கு கேந்திரத்திலும் இருக்கக்கூடிய இந்த சனி 6ஆம் வீட்டை தன்னுடைய பார்வையோடு பார்த்து தொடர்புகள், 6ஆம் வீட்டின் தொடர்புகள் ஏற்படக்கூடிய இந்த அமைப்பில் சனி முழுக்க முழுக்க 6ஆம் ஆதிபத்தியத்தை வலுத்து செய்யும். கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரி. இதை மாதிரி ராகதசை வந்தவர் யாரையாவது பாருங்க. இந்த இடத்துல 3 6 10 11ஆம் இடங்கள்ல ராகு மகரத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற விதி செல்லுபடியாக போயிடும். அதனால தான் மூலநூல்கள் சொல்வதெல்லாம் பொதுவானவைன்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல சனி பார்த்த ராகு, செவ்வாய் பார்த்த ராகு, இந்த இடத்துல பாக்கியத்தை சுபத்து இந்த மாதிரி ஆக்கின ராகு, அப்பாவால், அப்பா சொத்துக்களால் கடனை, அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் கடனை, ஒரு தொழில் செய்ய போய் கடனை, புத்தி லக்னாதிபதி பார்க்கின்ற காரணத்தினால, லக்னாதிபதி பாபத்துவமாக பார்க்கின்ற காரணத்தினால தன்னுடைய முடிவால் கடனை, தன்னோட உடலால் கடனை. லக்னாதிபதி 6, லக்னாதிபதி நீங்கள் 6 நோய், உங்களால் கடனை, உங்கள் நோயால் கடனை. நீங்கள் ஒரு புத்தியில் எதையாவது ஒன்று செஞ்சு தொழில் ரீதியாக எதையாவது ஒன்று மாட்டி அதில் கடனை. பாயிண்ட் லேசாக வருதா? இப்போ நான் எப்படி என்னுடைய லைவ் ஜாதகத்திற்கு 5 12 7 10 என்கின்ற நல்ல பாவங்கள், அதில் 12 மட்டும்தான் கெட்ட பாவகம், 7 5 10 இந்த 3மே எனக்கு கேந்திர கோணங்கள். என்னுடைய ராகதிசையில் 5 7 10 12 செயல்பட்டது. இதில் 5 7 10 3 பெருங்கோணம், பெருங்கேந்திரம்ன்ற அடிக்கடியில் சொல்லுவோம் இல்லையா? கோணத்தில் 5, கேந்திரத்தில் நடுவாந்திர கேந்திரமான 7, பெருங்கேந்திரமான 10. இது 3ஐயும் எனக்கு ராகு கொடுத்தார் இல்லையா? விரயத்தில் 12 தான் கொடுத்தார். கொஞ்சம் செலவு பண்ணுறேன், பயணம் பண்ணுறேன், இது தானே. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது? மத்தியம பலங்களுடைய ஜாதகமாகவே போட்டுருவோம். சுக்கிரனையும் புதனையும் இங்கேயே போட்டுருவோம். சுக்கிரன் புதன், சுக்கிரன் புதன் கேது. சரி, இந்த இடத்துல பாருங்கள், இது கொஞ்சம் இதுவும் சஷ்டாஷ்டகம் தான், இருந்தாலும் இந்த சஷ்டாஷ்டகம் வேறு மாதிரியாக பலன் செய்யும். லக்னாதிபதி திக்பலத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் தன்னுடைய நண்பரான செவ்வாயோடு இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 4 9 அதிபதிகளான சூரியனும் செவ்வாயும் மிகுந்த சுபத்துவத்தோடு 4ஆம் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் ஆதிபத்தியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகளோடு இங்கே 10ஆம் இடத்துல அவர்கள் திக்பலமாக குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்கள் கேந்திர கோணத்திலையும் இருக்கிறாங்கன்றது இங்கே வருது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறார்,
சந்திரன் 6-8க்குள்ள சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் மூவருமே 6-8 அமைப்புள்ள இல்லை. இது ஒரு உயர்தர ஜாதகம். லக்னாதிபதி திக்பலம், லக்னாதிபதியும் ராஜயோகாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்க, இன்னொன்று சந்திரனும் வளர்பிறை சந்திரனாகி சுக்கிரனோடு இணைந்திருக்க, ராசி லக்னம் வலுத்த ஜாதகம் இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு வருகிறார். கடனை கொடுப்பார். கடன் இந்த இடத்துல இருக்கவே செய்யும். நோயை கொடுப்பார். முக்கியமாக கடனை கொடுப்பார். திருப்பி செலுத்த தேவையில்லாத கடன்தார்கள் வந்து கேட்கக்கூடிய அமைப்புகளில் இல்லாத அளவிற்கு இங்கே வருவார். இங்கே ராகுதசை என்ன நடக்கும்? லக்னாதிபதி வலுத்துட்டார். யூ வில் பி எ கான்ஃபிடென்ட். நீங்கள் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒருவராக இருக்கிறீர்கள். எவர் வந்தாலும் வரலாம், யார் வந்தாலும் டே என்னடா அப்படின்னு கேட்குற இடம் இந்த இடம். யோ என்ன அப்படின்னு அதிகாரம். சூரியன் என்பவன் அதிகாரத்தை குறிக்கக்கூடியவன். ஒன்றுமில்லை என்றாலும் வெற்று தோரணைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடம் தான். யோ என்ன அப்படின்னு என்ன பண்ணிட்டு நீ இப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருல்ல, அது சூரியனுக்குரியது, அது லக்னாதிபதிக்குரியது. தனக்கு ஒரு தைரியம், ஒரு மாதிரியான அசட்டு துணிச்சல் அல்லது தைரியம், பார்த்தாலே அடிச்சுடுவான் போல் தெரியுது. எதுக்கும் இவனை வந்து 4 அடி தள்ளி நின்று பார்க்கலாம். என்னையா அப்படின்னு பேசும்போதே எதுக்கும் கொஞ்சம் 4 அடி தள்ளி நின்று நம்ம போய் அடிக்க போகிற வேகத்தில் ஏய் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் பம்முறார்ல, இந்த மாதிரியான என்ன அப்படின்ற மாதிரியான அதிகார தோரணைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். ராகுவுக்கு தான் பலன், ஆனால் எல்லாமே கலப்பு பலனாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல ராகு தசை அப்படிங்கிற அமைப்புகளை இந்த இடத்துல ஒரே ஒரு பலவீனம் மட்டும் இருக்கிறது. என்ன பலவீனம் இருக்கிறது? நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த ஒரு பலவீனம் இந்த இடத்துல மாற்ற முடியாதது. நீச்ச இடத்துல தான் இருக்கிறார், ஆனால் ஜாதகம் வலுவாக இருக்கிறது. ராகு இங்கே சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். ராகு இங்கே சுபத்துவத்தை அடைந்தால் 6ஆம் இடத்தின் தன்மைகளை சுபத்துவ வாயிலாக தருவார். 6ஆம் இடத்தின் ராகு உடனே வந்து ஆம்பளை பொம்பளையாக மாறிட போகிறதில்ல, பொண்டாட்டி தங்கச்சியாக மாறிட போகிறதில்ல. ஆம்பளை பொம்பளையாக மாறிட போகிறதில்ல, பொண்டாட்டி தங்கச்சியாக மாற போகிறதில்ல. சுபத்துவம் என்பது என்ன? 6ஆம் இடத்தின் காரகத்துவங்களை உங்களுக்கு பாதிக்கப்படாத வகையில் தருவது. கடன் வாங்குறீங்க, கடனை கட்ட முடியுது. பாபத்துவம் என்பது என்ன? கடன் வாங்குறீங்க, உங்களால் கட்ட முடியல, ஊரை விட்டு ஓடி போயிடுறீங்க. பெங்களூரு வெங்கட்ராமன் புரியணும். 6ஆம் இடத்தின் சுபத்துவம் என்ன? கடனை வாங்குறீங்க, கடனை கட்ட முடியுது உங்களால். கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு சொத்து ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துலையும் கடன் இருக்கும். இந்த கடன் வந்து நாளை கட்ட முடியுமா, 1ஆம் தேதி கட்ட முடியுமா, சரி பார்த்துக்கலாம். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சரி பார்த்துக்கொள்ளலாம். கடவுள் கண்ணை திறப்பார். வந்தா என்ன, கடங்காரன் வந்தா என்ன, என்னங்க அப்படியா பார்க்கலாம், சொல்லி போகிறேன், சொல்லி கிளம்புங்க, நான் சொல்லி அனுப்புகிறேன். கடன் கொடுத்தவருக்கு கிளம்பியா சொல்லி அனுப்புகிறேன், வந்து தேடி வந்துட்டார், பெருசாக நம்ம கடனை கொடுத்துட்டாருன்ட்டு கொடுக்க மாட்டான். எங்கே போயிட போகிறோம், ஓடி போயிடுவோமா பையா? இதுதான் இந்த இடத்து ராகு. பாயிண்ட் புரியுதா? செவ்வாய் சனி பார்க்கும்போது ஊரை விட்டு ஓடி கடன்காரனை பார்த்த உடனே பெண்கட்டு வழியாக கிச்சன் வழியாக தப்பித்து ஓடி போய் அல்லது பொண்டாட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல போகிற இந்த ராகு இங்கே லக்னாதிபதி சுபத்துவத்தின் காரணமாகவும் லக்னாதிபதி வலிமை என்கின்ற காரணத்தினாகவும் 6ஆம் இடம் வலிமையாக இருக்கிறனால இந்த இடத்துல என்ன நடக்கும்? 6ஆம் இடத்தின் பலன்கள் தான் நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த இடத்துல அப்படியே மாற்றிடுறேன். ராகு சுபத்துவம்னு சொல்லிட்டீங்க. ராகு சுபத்துவம், அதே ராகு அதே 6ல் தானே இருக்கிறாரு. பொண்டாட்டி தங்கச்சியாக மாறிடுமா என்ன? அதே 6 தான். அப்போ இந்த இடத்துல என்ன? முதல்ல 6 7 7ன்றது இந்த இப்போ சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு 6 தான் அவர் செய்வார். 5 8 5 8 இந்த இடத்துல பாருங்கள், 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 5ஆம் இடத்தை 2வது தான், ஆனால் 5க்கு கேந்திரத்திலையும் 8க்கு கேந்திரத்திலையும் இருக்கிறார். இந்த இடத்துல 6 8 என்கின்ற சுபத்தன்மைகள் வந்து விடுகின்றன. 6 8 கிரிமினல், 6 8 கிரிமினல். இந்த இடத்துல கடன் இருக்கும். குருவின் பார்வை, அட்டமாதிபதியுடைய பார்வை, கடனை கட்ட தேவையில்லாத நிலைமை. தள்ளுபடி கடன்கள்லாம் இந்த இடத்துல தான் வரும். 10,000 கோடி வாங்கிட்டு தள்ளுபடி பண்ணுறாங்கல்ல, 10,000 கோடி கொடுத்துட்றார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், 10,000 கோடி கொடுத்துட்றார். இந்த இடத்துல செவ்வாயின் பலன்கள் இல்லை. ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் 2 பேர் பார்க்கும்போது வேறு மாதிரி. இந்த இடத்துல சனி மட்டும் பார்க்குறார், கடனை கொடுத்து விடுகிறார். ராகு தசையிலேயே, ராகு தசை அப்படியே நீங்கள் புக்திகள் அளவில் வந்தீங்கன்னா ராகு தசையிலேயே என்ன நடக்கும்? ராகு தசை சூரிய புக்தி செவ்வாய் புக்தியில் கடன்கள் தள்ளுபடி ஆகும். இப்போ இங்கேயும் 8ல் இருக்கிறது சுக்கிரன் சந்திரன் புதன் தான். ஆனால் அப்போது இருந்த சுக்கிரன் சந்திரன் புதன் வேறு, இப்போ இருக்கிற சுக்கிரன் சந்திரன் புதன் வேறு. 11ஆம் இடம் வலுத்திருக்கா? 6ஆம் இடம் கடனை கொடுக்கும்னு சொல்லுவேன், 11ஆம் இடம் கடனை தீர்க்கும்னு சொல்கிறேன்.
இங்கே 11ஆம் இடம் எப்படி இருக்கிறது? வளர்பிறை சந்திரனோடு சுக்கிரனுடைய ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் பெரிய தொல்லைகளை கொடுக்காது, நோய் பெரிய தொல்லைகளை கொடுக்காது. கடன் இருக்கும், நோய் இருக்கும். நோய் சுகர் மாதிரி கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நோயாக இருக்கும். மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு எதையாவது சமாளிச்சுக்கிட்டு இருப்பார். பாயிண்ட் லேசாக வருதா? புரிகிறதா? பெங்களூர் வெங்கட்ராமன் மற்றும் மாணவர்கள், ஒரு சுபத்துவம் எப்படி பலனை மாற்றுகிறது?